அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு காரணம் தமிழகத்தில் தவறுகள் செய்ய அச்சமில்லாத நிலை நிலவுவதான் என கல்வியாளர் காயத்ரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வணக்கம் மேம். இந்திய அளவில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் அண்ணா பல்கலைக்கழகமும் ஒன்று. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கிறது. ஒரு கல்வியாளராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக ரொம்ப வேதனையாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு ஆசிரியர் ஏதோ ஒரு இடத்துல தமிழகத்தில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க மாணவர்களை அப்படின்னு கேட்டிருக்கோம், பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்கோம், ரயில்வே ஸ்டேஷனில் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆனால் ஒரு பள்ளிக்கூடமோ இல்லை ஒரு கல்லூரியோ ரொம்ப பாதுகாப்பான இடமாக இருக்கிறதுனால தான் பெண் பிள்ளைகளை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போராடி நீங்கள் இன்றைக்கி படிக்கிறதுக்கு நம்ம அனுப்புகிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பாலியல் வன்முறைக்கு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளாரையே இது ஆகுதுங்கும்போது அப்போ பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப, அதாவது ஒரு தாயினோட கருவறை அப்படின்னா ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பல்கலைக்கழகமோ ஒரு கல்லூரி வளாகமோ அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவ்வளோ சேஃப் அப்படின்னு நம்பி தான் பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்புகிறாங்க. அந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது வெறும்ன இது ஒரு இன்சிடெண்ட்டாக நம்ம பார்க்கக்கூடாது. இதற்கு பின்னால் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ நம்ம சீர்குலைஞ்சிருந்தா ஒரு தவறு செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். ஏன்னா முதல்ல ஒரு தைரியம் வரணும் அப்படின்னா, ஆமாம் இங்கே இப்படி தான் இருக்குது, இது இப்படி தான் நடக்கும், இது யாரும் நம்மளை கேட்கறதுக்கு இல்லை அப்படிலாம் ஒரு சூழல் இங்கே உருவானது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது நம்ம பார்க்குறோம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பல்கலைக்கழக கேம்பஸ்குள்ளேயே இது நடக்குதுன்னா அந்தளவுக்கு ஒரு தைரியத்தை தூண்டப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதே சமயம் சிசிடிவி கேமராக்களும் சரியாக வேலை செய்யலைன்றதும் சொல்லப்படுது. ஒரு கேம்பஸ் இப்படி இருக்கலாமா, இல்லை எந்த மாதிரியான பிரச்சனைகள் அங்கே இருந்திருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள், அது தனியார் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி கல்லூரியாக இருந்தாலும் சரி அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள நபர்கள் பல்வேறு கல்லூரிகளுக்கு போய் சூப்பர்வைஸ் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது சிசிடிவிலேருந்து, டாய்லெட்லேருந்து, செக்யூரிட்டிலேருந்து, சானிடேஷன்லேருந்து, பில்டிங் ஸ்டெபிலிட்டிலேருந்து எல்லாமே பார்க்குறோம். ஆனால் இது அரசு பல்கலைக்கழகங்களுக்கோ கல்லூரிக்கோ ஃபாலோ பண்ணப்படுதா அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். இதுதான் இதில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இதில் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இது ஒரு சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலைன்னா அந்த பல்கலைக்கழகத்துக்கோ கல்லூரிக்கோ query போட்டு அது ஒர்க் பண்ணுதுன்னு சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஆனால் ஒரு அரசு கட்டிடங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள்னு வரும்போது ஏய்ப்பாரும் மெய்ப்பாரும் இல்லாமல் போன மாதிரி யாரும் கேட்கறதுக்கு இல்லை. இது ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, ஒர்க் ஆகலைன்னா யார் அதை எழுதி கொடுக்கணும், எந்த டேபிள்லேருந்து எந்த டேபிளுக்கு போகணும், இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்குது. இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களே இல்லை, நிர்வாக குழு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டிடத்திலிருந்து ஒரு சிசிடிவி கேமராவை பழுது பார்க்கறதுலேருந்து எல்லா ஒர்க்குமே பெண்டிங் ஆகுது அப்படிங்கிறத தொடர்ந்து நான் ஒரு கல்வியாளரை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன். இதில் ஆசிரியர் நியமனத்திலிருந்து செக்யூரிட்டி வரைக்கும், அதாவது ஆசிரியரோட லெவல் வேறவா இருக்கலாம், செக்யூரிட்டியோட லெவல் வேறவா இருக்கலாம். ஆனால் எல்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் ஒரு நிறுவனம் சரியாக இயங்க முடியும். அதோடைய பாதிப்பு இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதற்கு பிறகாவது அரசு ஒரு மெத்தனம் இல்லாமல், ஒரு ஆளுநரோட மோதல் போக்கல் இல்லாமல் உடனடியாக ஒரு யூஜிசி நாமினியை அப்பாயிண்ட் பண்ணி சர்ச் கமிட்டி வச்சு அந்த ஒரு வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணால் எல்லாம் சரியாக போயிடுமா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் குவெஸ்டனாக இருக்கலாம். ஆனால் ஒரு குறைபாடு இருக்குது, டக்குன்னு போய் சொல்ல முடியும், சொன்ன உடனே அந்த வளாகத்திற்குள்ளாரே அதுக்கு தீர்வு இருக்குது. ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றும் செக்ரட்டரி வரைக்கும் போய் அப்ரூவல் வாங்கணும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இந்த மெத்தன போக்கு, அதற்கு பிறகு இருக்கக்கூடிய வெளியில் உள்ள சட்டம் ஒழுங்கு எல்லாமே ஒரு கிரிமினலுக்கு சாதகமாக அமைஞ்சிருது. ஆனால் இதில் விக்டிம் யார் அப்படின்னா, இது எதுவுமே தெரியாமல் நாம் படிக்க வரோம், நமக்கு ஃப்யூச்சர் இருக்குன்னு நினச்சி வர பிள்ளைகள்.
அமைச்சர் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது சொன்னாங்க, இது ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டுமில்ல, ஓட்டு போடாதவங்களுக்கும் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம். வந்து எங்கே வந்து ஒரு குற்றம் நடந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அதை அடக்குவோம்னு. அந்த இரும்பு கரம் வந்து என்ன கரமாக இப்போ இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பெற்றோராக நான் வந்து ஒரு கல்வியாளரையும் தாண்டி நமக்கும் பிள்ளைங்க இருக்குது, நம்ம பிள்ளைங்க அந்த இடத்துக்கு போனால் எவ்வளோ சேஃபாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான். இதோட இதை நீங்கள் வந்து இதை ஒரு தனிப்பட்ட ஒரு நிர்பயா கேஸ் மாதிரி ஒரு கேஸோ இல்லை உத்தரப்பிரதேஷ் கேஸ் மாதிரியோ மட்டும் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ரீசன்ட் 3 இயர்ஸில் குழந்தை திருமணங்கள் தமிழகத்தில் 56% அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் முக்கியமான காரணத்தை பார்த்தீங்க அப்படின்னா, பெண் பிள்ளைகளுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா மொகல்ஸ் பீரியடில் வந்து பெண்களை வந்து ஒரு போக பொருளாக நினச்சாங்கன்னு சொல்லி தான் அவங்க வீட்டுக்குள்ளே அடக்கி வச்சோம். இன்னைக்கு வந்து பெண்கள் வெளியில் வந்திருக்கிறாங்க. அப்போ இப்போ தமிழகத்தில் இந்த கடந்த 3 வருஷங்களாக 56% குழந்தை திருமணங்கள் அதிகரிச்சிருக்குது. அப்போ இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பெண் பிள்ளைகளுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அப்போ பெற்றோர்களாக சிந்திக்கும் பொழுது 18 வயசுக்கு குறைஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது சட்டப்படி தப்புன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த சட்டங்கள் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கான்றதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. அப்போ அந்த பாதுகாப்பு இந்த அரசும் இந்த சட்டமும் அவர்களுக்கு கொடுக்காத வரை பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க, என் பொண்ணு ஏஜென்ட் பண்ணிருச்சா, நான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன், என் கையிலேருந்து பொறுப்பு போயிடுச்சு. அப்போ திரும்பவும் பெண் அப்படிங்கிறவள் ஒரு போக பொருள், அந்த பொருளை வந்து அது ஒரு ட்ரெஷர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த ட்ரெஷர் அப்படின்னா நீங்கள் பாதுகாப்பாக தான் வச்சுக்கணும், நீங்கள் அதை வெளியில் எடுத்துன்னு வர முடியாது. அந்த நிலைமைக்கு திரும்பவும் இந்த 5வது வருஷம் முடியும் போது போயிடுமோன்னு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது.